வெல்கம் பேக் டு நெல்லை டைம்ஸ். அந்தோணி பாக்கியராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், சமுத்திரக்கனி, அனுபவமா மற்றும் பல நடிப்பில் வந்திருக்கக்கூடிய படம் தான் சேரன். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஒரு கொலை பண்ணிட்டு 14 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு வெளியே போகணும், பரவல் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஜெயிலர் அதிகாரிகள் கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து அப்படி முக்கியம் என்ன சொல்லணும், கொலை பண்ண ஒரு குற்றவாளி பரவல் கேட்டாலுமே கூட அவ்வளோ விஷயத்தில் கிடைக்கிறாரு. அப்படியே கிடைச்சாலும் சீக்கிரமாக கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் இந்த இதில் தான் நம்ம வந்து இப்போ அவர் இந்த காலத்துக்கு போறாரு, இவரு இந்த காலத்துக்கு போறாரு, நீ ஏன் போகாம வெளியே ஜாலியாக போயிட்டு வாயா, உன் பொண்ணை பார்த்துட்டு வாயா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஜெயிலில் இவங்க ஃப்ரீயாக இருக்கணும், கையில் வெளியே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு காமிக்கிறாங்க. இதெல்லாம் அவசியத்தை நிச்சயம் நம்ம சொல்லணும். ஜெயம் ரவி கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு கொலை பண்ணுறாரு. அவர் கொலை பண்ணுற ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு பக்கத்தில் அப்படியே சின்ன ஒரு சில எடுபடி கையால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போகிறாரு. அந்த அரசியல்வாதிக்கு பெருசாக எந்த ஒரு பேட்டர் கதையும் இல்லை. இவர் ஏன் கொலை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் கொலை பண்ணுறாரு. அந்த கொலையை வந்து எப்போ போலீஸ் யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக பண்ணுறாரு. அது ஒரு பக்கம் கதை இருக்க. ஜெயம் ரவியோட பொண்ணு ஜெயம் ரவி இருக்காங்க. ஏன் இருக்கிறாங்க என்ன அதெல்லாம் வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களே என்னன்னு, ஆனால் ஒரு வெறுப்பு, அப்பா மேலே ஒரு வெறுப்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் ரொம்ப செயற்கை இருந்துச்சு. இதில் வந்து எந்த இடத்துல கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஜெயம் ரவிக்கு என்ன நமக்கு என்ன, அரசியல் செட்டா நமக்கு என்ன, இது எங்கே போனால் நமக்கு என்ன, இதில் பார்த்தாலும் கீர்த்தி சுரேஷ் அந்த கேரக்டர் ஏதோ பொம்மைக்கு போலீஸ் டெஸ்ட் போட்டு விட்ட மாதிரி அது ஒரு பக்கம், அது ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்றும் பெருசாக நமக்கு இம்பாக்ட் இருப்பதில்லை. மொத்தத்தில் இந்த படத்தில் வர கேரக்டருக்கு எது ஆனாலும் நமக்கு எந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ஹைட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து எந்த இடத்துல எமோஷனலி கனெக்ட் ஆகல. ஜெயம் ரவி கேரக்டர் கடைசியில் எல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரபராதிகளாம் வந்து ஜெயில் இருக்காங்களாம், அவங்களுக்காக வந்து பாலிச்சு அப்படின்னு வந்து ஒரு ஒத்து ஊதியிருக்காங்க. அந்த ரியல் லைஃப்பில் அப்படின்னா வந்து ஒரு வகையில் வந்து கவர்மெண்ட் கோர்ஸ் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கதையை வந்து யாரும் சாதகமாக எடுத்துருக்காங்க. பொதுவாக ட்ரீட் போட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல படம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. மொத்தத்தில் படம் வந்து எந்த வகையும் கனெக்ட் ஆகல.